தலைப்பு செய்திகள். தமிழ் இனத்தின் மீதான தொடரும் அடக்குமுறைகளை நிறுத்து. கிளிநொச்சி ஊடக அமையம். முழு அமைச்சரவையும் பதவி விலக வேண்டும். ஜிஎல் பேரிஸ். ஆட்பதிவு திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி நிதி மோசடி. அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டேன், ட்ரம்ப் தெரிவிப்பு. விரிவான செய்திகள். இலங்கையில் சிறுபான்மை தமிழ் மக்கள் மீது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர்ச்சியான அடக்குமுறைகளின் ஒரு அங்கமாக தற்போது தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகள் மற்றும் நூல்கள் மீது இலங்கை அரசு விதித்து வரும் தடைகளை கிளிநொச்சி ஊடக அமையம் வன்மையாக கண்டிக்கின்றது என ஊடக அமையம் விடுத்துள்ள கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மிக மோசமான ஜனநாயக மறுப்பு மாத்திரமின்றி தமிழ் இனத்தின் சிந்தனை சுதந்திரத்தின் மீது தொடுக்கப்பட்டுள்ள பண்பாட்டு யுத்தமாகும். யுத்த காலத்தில் தமிழ் மக்கள் மீது பொருளாதார தடை, மருந்து தடை, விவசாய தடை என வாழ்வாதாரத்தின் மீது தாக்குதல் நடத்தியே பேரினவாத அரசு யுத்தம் முடிவடைந்த பின்னரும் தடைகளை தொடர்ந்த வண்ணமே உள்ளது. தமிழ் மக்கள் தமது இறந்த உறவுகளை நினைவு கூற தடை, ஜனநாயக ரீதியான போராட்ட தடை, சொந்த நிலங்களில் வாழ்வதற்கு தடை என நீண்டு செல்லும் இந்த வரிசையில் இப்போது தமிழ் எழுத்தாளர்களின் எழுத்து சுதந்திரமும் நசுக்கப்படுகின்றது. எழுத்தாளர்கள் சிலரின் நூல்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. நூல்கள் இன்று வரை சுங்க பிரிவினரால் விடுவிக்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனவு செய்யப்பட்ட விவகாரத்தில் ஓர் அமைச்சரை மட்டும் பலி கொடுத்துவிட்டு அரசு தப்பிக்கொள்ள முடியாது. கூட்டு பொறுப்பேற்று ஒட்டுமொத்த அமைச்சரவையும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பிலுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில், இந்த நிலக்கரி கொள்வனவு என்பது தனிப்பட்ட ஓர் அமைச்சரால் மட்டும் செய்யப்பட்டதல்ல. இது அரசால் மிகவும் நுணுக்கமாக திட்டமிடப்பட்ட ஒரு மாபெரும் மோசடியாகும். அனுபவமற்ற பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனத்திற்கு இவ்வளவு பெரிய ஒப்பந்தத்தை வழங்கியதற்கு முழு அமைச்சரவையுமே அனுமதி வழங்கியுள்ளது. மக்களின் வரிப்பணத்துடன் தொடர்புடைய இந்த பாரிய கொடுக்கல் வாங்கலில் சட்டமா அதிபரின் எவ்வித ஆலோசனையோ அல்லது அனுமதியோ பெறப்படவில்லை. இது சட்டத்தை முற்றாக மீறிய செயலாகும். கொண்டுவரப்பட்ட 12 கப்பல்களிலும் தரம் குறைந்த நிலக்கரியே இருந்துள்ளது. ஒப்பந்தப்படி அவற்றை நிராகரிக்க முழு அதிகாரம் இருந்தும் அரசாங்கம் வேண்டுமென்றே அதனை செய்யவில்லை. பயன்படுத்தப்பட்ட ஆய்வுக்கூடத்திற்கு கூட எவ்வித தகுதியும் இருக்கவில்லை. இந்த நிலக்கரி மோசடியானது கடந்த கால மத்திய வங்கு பிணைமுறி மோசடியை விட 3 மடங்கு பெரியதாகும். இதில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஒரு கருவி மாத்திரமே. ஒட்டுமொத்த அமைச்சரவையும் இதற்கு பின்னணியில் இருந்துள்ளது. அமைச்சரவைக்கு என ஒரு கூட்டு பொறுப்பு உள்ளது என்பதை உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் உறுதிப்படுத்தியுள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டினார். அமைச்சர் பதவி விலகுவதுடன் இந்த பிரச்சினை முடிந்துவிடாது என்று தெரிவித்த பீரிஸ், நாட்டு மக்களும் சட்டத்திற்கும் மதிப்பளித்து முழு அரசும் பதவி விலக வேண்டும் எனவும், தவறினால் எதிர்கால அரசு ஒன்றின் ஊடாக இதற்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்தார். தெல்லிப்பளை வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு வைத்திய தொடர்பில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினார்கள் எனும் குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட 2வரையும் சொந்த பிணையில் செல்ல மன்று அனுமதித்துள்ளது. குறித்த வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை அவதூறு பரப்பினர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் ஜெயக்குமார் ஆகிய 2 வைத்தியர்களும் தமது சட்டத்தரணி ஊடாக மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். அதனை அடுத்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை அடுத்து 2 வைத்தியர்களையும் சொந்த பிணையில் செல்வதற்கு மன்று அனுமதித்து வழக்கினை எதிர்வரும் மே மாதம் 29ஆம் திகதிக்கு திகதியிடப்பட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் 011-5226-126 என்ற துரித அழைப்பு இலக்கத்தை பயன்படுத்தி ஒரு தரப்பினர் தனிப்பட்ட தகவல்களை பெற்று நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் கையடக்க தொலைபேசி இலக்கங்களூடாக திணைக்களத்தின் பெயர் தவறாக பயன்படுத்தப்படுவதாக அந்த திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது.
அரசு இலச்சினையை பயன்படுத்தி கையடக்க தொலைபேசி செயலியொன்றை உருவாக்கி டிஜிட்டல் அடையாள அட்டை அல்லது தேசிய அடையாள அட்டைக்காக தகவல்களை பதிவு செய்வதாக கூறி திணைக்களத்தின் பெயரை இவர்கள் தவறாக பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வாறான எந்த ஒரு பதிவையும் தாம் மேற்கொள்ளவில்லை என்று ஆட்பதிவு திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. எனவே இவ்வாறான கையடக்க தொலைபேசி அழைப்புகளுக்கு தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம் என ஆட்பதிவு திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. அத்துடன் துரித அழைப்பு இலக்கத்தை ஒத்த இலக்கங்களிலிருந்து அழைப்புகளை ஏற்படுத்தி போலியான இணையதளத்தை பயன்படுத்தி தகவல்களை கோரினால் அத்தகைய தகவல்களை வழங்க வேண்டாம் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளது. டிஜிட்டல் அடையாள அட்டை அல்லது தேசிய அடையாள அட்டைக்காக ஆள்பதிவு திணைக்களம் இதுவரை எவ்வித பதிவுகளையும் ஆரம்பிக்கவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் இவ்வாறான மோசடியாளர்களிடமிருந்து அவதானமாக இருக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அரசியல் என்பது ஏதோ அசகாய சூரர்களுக்கானது மட்டுமே, அதீத அனுபவசாலிகளுக்கானது மட்டுமே, பதவிகளை அனுபவிப்பவர்களுக்கானது மட்டுமே. இப்படி அரசியலை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்தவர்களின் மாயஜால கணக்குகள் சாதாரண வெகுஜன மக்களால் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளன என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எக்ஸ் தள பதிவில் வெளியிட்டுள்ளார். அரசியலை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் என்று இதுவரை அனுமானிக்கப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேசத் தொடங்கிய அதிசயமும் அவசியமும் நிகழத் தொடங்கிவிட்டது. இது எப்போது இருந்து தொடங்கியதென நடுநிலை மனம் கொண்டோர் அனைவரும் உணர்வர். இதுவரை பெருமளவிலான குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வாக்குச்சாவடி பக்கமே வராமல் இருந்தன. ஆனால் 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் சிகரமான வரலாற்று நிகழ்வாக பதிவாகியுள்ளது. 85% வாக்குப்பதிவுகள் என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று. வாக்குச்சாவடிகள் எங்கும் கோவில்களில் காணப்படும் கூட்டம் போல குடும்பம் குடும்பமாக குழந்தை குட்டிகளுடன் வந்து வாக்களித்ததைக் கண்டு வியக்காதோர் எவரும் இருக்கவே வாய்ப்பில்லை. அது மட்டுமா, வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வாக்களிப்பதற்காகவே பெரும் பொருள் செலவு செய்து வந்த ஜனநாயகர்களை இருகரம் கூப்பி வணங்காமல் இருக்க முடியுமா என கேட்டுள்ளார். அணு ஆயுதம் இல்லாமலேயே முற்றிலுமாக அழித்துவிட்ட நிலையில் நான் ஏன் ஒரு அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டுமென ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதால் போரை முடிவுக்கு கொண்டுவர அவசரப்பட மாட்டேன். நான் மிகச்சிறந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள விரும்புகின்றேன். என்னால் இப்போதே ஒரு ஒப்பந்தத்தை செய்துவிட முடியும். ஆனால் நான் அவ்வாறு செய்ய விரும்பவில்லை. அந்த ஒப்பந்தம் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆனால் ஈரானுக்கு காலம் கடந்து கொண்டிருக்கின்றது. முதல் 4 வாரங்களில் நான் ஈரானை இராணுவ ரீதியாக வெளியேற்றிவிட்டேன். இப்போது நாங்கள் அமைதியாக இருந்து அவர்கள் என்ன ஒப்பந்தம் செய்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்பவில்லை என்றால் நான் அதை இராணுவ ரீதியாக முடித்து விடுவேன். ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்துவது குறித்து பரிசீலிக்கவில்லை. நாம் அணு ஆயுதம் இல்லாமலேயே மிகவும் வழக்கமான முறையில் அவர்களை முற்றிலுமாக அழித்துவிட்ட நிலையில் நான் ஏன் ஒரு அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும்? அணு ஆயுதத்தை பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்கப்படக்கூடாது. தற்போது ஈரான் தலைமை குழப்பத்தில் இருக்கின்றது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் பூனை நாய் சண்டையிடுவது போல தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். போர் நிறுத்த காலத்தில் ஈரான் தனது ஆயுத கிடங்குகளை சிறிதளவு நிரப்பியிருக்கக்கூடும். ஆனால் அமெரிக்க இராணுவத்தால் அவற்றை சுமார் ஒரு நாளுக்குள் அழித்துவிட முடியும் என தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1954 முதலாவது செயன்முறை சூரிய மின்கலம் பெல் ஆய்வுக்கூடத்தில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. 1981 ஜப்பானின் சுருகா அணுமின் நிலையத்தில் 100க்கும் அதிகமான தொழிலாளர்கள் கதிர்வீச்சு தாக்கத்திற்கு உள்ளாகினர். 2006 கொழும்பில் இராணுவ தலைமையகத்தில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டதில் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா படுகாயமடைந்ததுடன் 5 இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர்.
2015 நேபாளத்தில் 7.8 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 9100 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.